வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் அநேக இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பெய்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 9ஆம் தேதி அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் நகரக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு. இனி பெய்த பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். வருகின்ற நவம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதியில் காற்றுடன் தீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிற்கு, ராமநாதபுரம் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிற்கு, அதேபோல தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிற்கு, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிற்கு, அதேபோல கோவை, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிற்கு, அதேபோல திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிற்கு, கன்னியாகுமரி, சேலம், ஆத்தூர், தூத்துக்குடி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், திருச்சி, மதுரை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்ற திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.